கொள்ளிடம் மற்றும் வெள்ளாற்றின் குறுக்கே கதவணை மற்றும் தடுப்பணைகள் கட்டக்கோரி சிதம்பரம் மற்றும் கொள்ளிடம் பகுதிகளில் 10,000க்கும் மேற்பட்ட கடைகளை எடுத்து வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, வியாபாரிகளுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அதாவது லாவண்யா, கொள்ளிடம் மற்றும் வெள்ளாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டக்கோரி சிதம்பரம் மற்றும் கொள்ளிடம் பகுதிகளில் 10,000க்கும் மேற்பட்ட கடைகளை அடித்து வணிகர்கள் தங்கள் போராட்டத்தை ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது கொள்ளிடம் ஆற்றினுடைய தடுப்பணை கட்டாததால் கடல் நீர் உட்புகுந்து நிலத்தடி நீர் மட்டம் பாதிக்கப்படுவதாகவும், அது மட்டும் இல்லாமல் கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்படும் ஒவ்வொரு ஆண்டும் திறக்கப்படும் உபரி நீரானது 1,02,00,000 கனஅடி நீர் வீணாக கடலில் கலப்பதாகவும் குற்றம் சாட்டி தற்போது இந்த பகுதியில் உள்ள வணிகர்கள் கடையை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது குறித்து நம்முடைய பேசுவதற்கு இந்த பகுதி சேர்ந்த வணிகர் இருக்கிற அவரிடம் கேட்போம். இந்த போராட்டம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் என்ன விஷயத்துக்காக பண்றீங்க? அதுக்காக கடலூர் மாவட்டம் கருப்பூர், மயிலாடுதுறை மாவட்டம் மாதிரிவேலூரிலேயே கதவணை அமைக்க மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு அரசின் ஒப்புதலுக்காக, நிதித்துறையின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட நிலையில் இந்த திட்டத்தை நீர்வளத்துறையின் தவறான அறிவுறுத்தலால் இத்திட்டத்தை கைவிடப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. இத்திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய கோரியும் கடலூர் மாவட்டம் வெள்ளாற்றில் புவனகிரி அருகே ஆதிவராகநல்லூரில் தடுப்பணை திட்டம் அமைக்கும் திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் அதையும் விரைந்து செயல்படுத்த கோரியும் கடலூர் கரையோர பகுதிகளான சிதம்பரம், புவனகிரி, கீரப்பாளையம், குமராட்சி, கொள்ளிடம், தைக்கால், புத்தூர், மாதிரிவேலூர் போன்ற பகுதிகளில் இன்று விவசாய வணிகர்கள் அரசின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இந்த கடையோட 10,000க்கும் அதிகமான கடைகள் மூடப்பட்டு இன்னைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதோடு மட்டும் விவசாயத்திற்கு மட்டுமின்றி கொள்ளிடம் ஆற்றை நீர் ஆதாரமாக கொண்டு கிட்டத்தட்ட 1 கோடி லிட்டர் அளவுக்கு தினமும் கொள்ளிடம் ஆற்றிலிருந்து தண்ணீர் உறிஞ்சப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவைகள் எதிர்காலத்தில் சிதம்பரம் கூட்டு குடிநீர் திட்டம் உப்பு நீரால் தோல்வியில் அடைந்தது போல அந்த திட்டங்களும் எதிர்காலத்தில் வீணாக கூடாது என்ற நோக்கத்தோடும் இந்த திட்டத்தை நாங்கள் கடையெடுப்பு நடத்தி கொண்டிருக்கின்றோம். மண்ணின் மைந்தரான விவசாயத்துறை அமைச்சர் அவர்களுக்கு இந்த திட்டத்தை முழுமையாக அறிந்தவர்கள். அவர்கள் முதல்வர்கள் எடுத்து கோரி இந்த திட்டத்தை செயல்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதாவது லாவண்யா, இந்த பகுதியில கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே மற்றும் வெள்ளாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதன் மூலம் நிலத்தடி நீரை பாதுகாக்க முடியும். உடனடியாக தடுப்பணை கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசிற்கு கோரிக்கையாக வச்சிருக்காங்க. இந்த பகுதி வணிகர்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கையாக வச்சிருக்காங்க. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.